குருஜி டிவி ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இது 2027 கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும். பொதுவாகவே சனி பயிற்சினா ஒரு பயம் இருக்கும், குருப்பெயர்ச்சினா ஒரு சந்தோஷம் வரும். சனி பயிற்சினா நமக்கு எங்கே 7 சனி வந்துடுதோ, அஷ்டம சனி வந்துடுதோ. ஏன்னா பொதுவாகவே சனி கெடுக்கிற கிரகம், குரு கொடுக்கிற கிரகம். இதுதான் ஜோதிடத்துடைய ஒரு பாடம், பேசிக். எல்லாருக்கும் சனி கெடுக்கிறதும் இல்லை, குரு கொடுக்கறதும் இல்லை. அப்போ அந்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய பொதுவான எண்ணம் குருப்பெயர்ச்சியில் ஒரு நல்ல இடத்துல வந்துடாதா? ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய 5 இடங்களில் குரு பகவான் வரும்போது உண்மையிலே கொஞ்சம் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆக குருப்பெயர்ச்சியில் ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு நல்ல இடத்துல குரு பலம்ன்றதே இதுதான். குருபலம் வந்தால் கல்யாணம் ஆகுமே. ஒரு இளைய பருவத்தினர் இருக்கும்போது இந்த 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் 5 இடங்களில் வந்தால் அது குருபலம். அந்த நேரத்தில் கல்யாணமும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியானதான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு கூடுதலாகவே ஒரு எதிர்பார்ப்பு. ஏதாவது ஸ்பெஷலுங்களா? ஆமாம், ஸ்பெஷல் தான். 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை, ஒரு சுற்று வர்றதுக்கு 12லிருந்து 13 வருஷங்களுக்குள்ளே ஆகும். அவருக்கு ஒரு முறை அவர் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைவார். ஏற்கனவே கொடுக்குற கிரகம் கொஞ்சம் உச்சத்தையும் அடைஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களாக தான் இருக்கும். இது ஒரு பொதுவாக காமனாகவே உலகம் முழுக்க ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இப்போது கடகத்தில் உச்சனாக வேற ஆகிறார் இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆக யார் யாருக்கு என்னென்ன பலன்களை இவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல குருப்பெயர்ச்சியை பற்றி எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணிதம் தான் உண்மையான பஞ்சாங்கம்ன்றது நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஏகப்பட்ட தடவைகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 வரைக்கும், 26லேருந்து இந்த குரு பயிற்சி நடக்குது. போன தடவை மாதிரியே இந்த தடவையும் அதிசார குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். ஒரு 3 மாதம் உச்சத்தில் இருப்பார். அதற்கப்புறம் அடுத்த வீடான சிம்ம வீட்டிற்கு ஒரு 3 மாதம் போவார். திரும்பியும் வந்துடுவார். திரும்பி வந்ததிலிருந்து உச்ச நிலைமைகளிலேயே இருப்பார். அதிசார குரு பயிற்சி தான் என்றாலும் கூட அவர் உச்சனாகவும் அதிநட்பு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் பலன்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது என்பது தான் உண்மை. ஆக இந்த 5 ராசிகள் யார் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார். மீன ராசிக்காரர்களுக்கு உச்சம் என்கின்ற 5ஆம் இடத்துல அற்புத அமைப்பில் ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக வருகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இது ஒரு பெரிய யோகம். இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு போகும். 7 சனியில் பயங்கர கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் போகும். அதற்கப்புறம் 9ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்காரர்கள், கடந்த ஒரு வருடம் 2 வருடமாக நல்லா இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஆறுதலான பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருவார். ஆக இந்த 2, 5, 7, 9, 11 ஆகிய இந்த 5 ராசிகர்களுக்கு அவள் பெரிய அளவில் நல்லா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வந்தவர் வலுவாக இருப்பார். ஜென்மகுரு வாலி அப்படி இப்படின்ற அந்த பாட்டு ஜென்மகுரு கெடுதல் பண்ணோம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தருவார். கடகராசிக்கு 10 ஜென்ம குருவாக வரப்போகின்றவர், ராசியிலேயே உச்சத்தை அடையப் போகின்றவர் உங்களுடைய பாக்கியாதிபதி என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் அந்த ஜென்மகர்லாம் நம்ப வேண்டாம். ஆக உலகத்தார் எல்லாருக்கும் ஒரு நிலையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சம் என்கின்ற கூடுதலான நல்ல நிலையில் வருவது, அதைவிட மேலாக மிகப்பெரிய நல்ல மாண்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு 5 ராசிகளுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இவர் வருவதாலும், இன்னொன்னை நான் சொல்லிடுவேன். உச்ச குரு சனியை பார்க்க போகிறார். சனிக்கு தானே உச்சனுடைய வீடு. இதெல்லாம் ஜோதிட வார்த்தைகள். எத்தனை பேர் அது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். இப்போது மீன வீட்டில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பார்க்க போகிறார். அவருடைய பயிற்சி வரைக்குமே அதை அவர் பார்ப்பார். 2வது இன்னும் ஒன்று நடக்குது. கேள யோகம் என்கின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கும். அந்த ராகுகேது பயிற்சி நடக்கும்போது உச்சகுருவோடு வேற கேது போய் சேருவார். இந்த கேது சேர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள யோகம் என்கின்ற மிகப்பெரிய யோகம். கேள யோகம்னா பணங்காசு வரக்கூடிய நல்ல யோகம். இந்த 2, 5, 7, 9ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு சொன்னேன் இல்லையா? இவர்களில் கேள யோகம் பெரிய அளவில் நல்ல விதமாகவே வேலை செய்யும். குருவும் கேதுவும் இணையும் பொழுது இது எப்போது ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதுவும் ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். உச்சகுருவோடு கேது சேரப்போகின்றதால், கடகத்தில் சேரப்போகின்ற காரணத்தினால்
பணம் வரக்கூடியவர்களுக்கு கூடுதலாக பணம் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திலிருந்து சனியவும் பார்ப்பார், குரு ராகுவையும் பார்ப்பார். 2 மாபெரும் கெடுதலை தரக்கூடிய தீய பாவ கிரகங்களை குரு பார்ப்பது அவர்களை அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை. ஆகவே இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் கஷ்டத்தெல்லாம் கொடுக்காதுங்க. நிறைவான ஒரு நல்ல அமைப்பு. இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, பணவரவு இல்லாதவர்களுக்கு, தொழில் நல்லா இல்லாதவர்களுக்கு, வேலை நல்லா இல்லாதவர்களுக்கு, குடும்பத்தில் அமைதி அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, சம்பாதிக்கவே முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு ஆறுதலான நல்ல மாற்றத்தை, பொருள் வரவை, இது இருக்கிறத, வேலை நல்லா இருக்கிறத, தொழில் நல்லா இருக்கிறத, வியாபாரம் நல்லா இருக்கிறத, குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கக்கூடிய தன்மையான அவரவர் வயதிற்கேற்ற வகையில் ஒரு நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இப்போதைய குரு பயிற்சி கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கத்தான் அமையத்தான் செய்கிறது இந்த குரு பயிற்சி. அடுத்து 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது பார்க்கலாம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆனாலும் உச்சமாக இருக்கிறார். 8க்கு 8 மறைகிறார். உங்களுடைய அட்டமாதிபதியான குரு பகவான் 8க்கு 8 மறைவதோடு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 7, 9, 11 ஆகிய 3 இடங்களை பார்ப்பது ஏற்கனவே அப்படியே சனி 11ஆம் இடத்துல இருக்கிறவரை நல்ல தூண்டிவிடக்கூடிய அமைப்புள்ள லாபங்கள் வரப்போகிறது, முயற்சிகள் பலிக்கப் போகிறது, குடும்பம் ஒன்றிணைய போகிறது, குடும்பம் அமைய போகுது, காதல் சக்ஸஸ் ஆக போகுது. எல்லாத்துலேயும் ஒரு பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைமைகளையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. வயதிற்கேற்ற வகையில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எது நமக்கு எந்த இலக்கு, இந்த திசையில் போகலாமா, இந்த திசையில் போகலாமா, அதில் போகலாமா, இதில் போகலாமான்ட்டு எதுலேயுமே எப்படி போகிறதுன்ற மாதிரியாக கொஞ்சம் அப்படியே பதைத்து கொண்டிருந்த, முடிவெடுக்க முடியாத நிலைமையில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவுகள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக இருக்கும். கல்வி, மாணவர்களுடைய கல்வி அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். பாக்கியங்கள் கிடைக்கும். கல்யாண பாக்கியம், ஏழை பார்க்குறாரு இல்லையா, இந்த ஏழை பார்ப்பதன் மூலமாக காதல் கல்யாணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காத பெற்றோர்கள் கூட நல்ல விதமாக சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஏற்படுகிறது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறதுனால ஏற்கனவே என்னென்ன பாக்கியங்கள் வயதிற்கேற்றாற் போல உங்களுக்கு கிடைக்கவில்லையோ, கல்யாணம் ஆயிடுச்சுங்க, புத்திர பாக்கியம் கிடைக்கலங்க, இன்னும் வேலை கிடைக்கலங்க, இன்னும் தொழில் சரியாக அமையலைங்க, வயசு 25, 26 வயசு ஆகுதுங்க, படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படியே அந்தரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கும். இந்த குருப்பெயர்ச்சியில் ஒரு மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா, நல்ல ஒரு அறிமுகம், நட்பு போன்றவைகள் இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் ஊரில் பெரியவரோ அல்லது ஏதாவது ஒரு நிலையில் அந்தஸ்து, கௌரவம் போன்ற பெரிய அமைப்புகளில் இருப்பவர்கள் யாராவது ஒருவருடைய நட்பு, அறிமுகம் போன்றவைகள் கிடைத்து அவர் மூலமாக நல்ல வாழ்க்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குதுங்க. கலைத்துறை, நான் நல்லா எழுதுவேங்க, நல்லா பாடுவேங்க, ஏகப்பட்ட திறமையாக கைக்குள்ளே வச்சுருக்கிறேங்க, வாய்ப்பு தாங்க கிடைக்கல. இந்த மாதிரி கலைத்துறையில் சாதிக்கணும், ஊடகத்துறையில் சாதிக்கணும், சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் டாப்பாக வரணும், அதில் வரணும், ஃபேஸ்புக்கில் வரணும், யூடியூப்பில் வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் சாதிப்பதற்கு தோதான வகையில் நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சகல வயதில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு. பெண்களுக்கு மிக கூடுதலான நற்பலன்கள் இப்போது அதிகமாக இருக்குங்க. வேலையில் இது வரைக்கும் சோபிக்காதவங்க, வேலையே கிடைக்காதவங்க, அல்லது வேலையில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நல்ல உங்களுடைய திறமைக்கேற்ற வேலைகள் கிடைப்பது, ஆணுக்கு பெண்ணால் நன்மை, பெண்ணுக்கு ஆணால் நன்மை என அனைத்திலும் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு இனிய நல்ல குரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த 2026 குரு பயிற்சி.